கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த புதிய மாதத்திலும் உங்களை சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த 8 மாதங்கள் கர்த்தர் கிருபையாய் நடத்தி இந்த 9வது மாதத்திலே கர்த்தர் அடியெடுத்து வைக்கும்படியாக ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்த வசனத்தை உங்களுக்காக சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். யோவேலின் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் அதனுடைய 2வது அதிகாரம் அதனுடைய 21வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது: மகிழ்ந்து களிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் என்று சொல்லி இந்த 9வது மாதத்திலே கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணுகிறதான ஒரு காரியமாய் இருக்கிறது. அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த 9வது மாதம் நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் மகிழ்ந்து நீங்கள் களி கூறும் பொழுது கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை அவர் செய்ய போகிறார். அவர் நிச்சயமாகவே அவர் செய்து அவர் முடிக்கிற ஒரு தேவனாய் அவர் இருக்கிறார். இந்த நாட்களில் எத்தனையோ கஷ்டங்களும் பாரங்களும் துக்கங்களும் உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் பட்டிருக்கலாம். ஆனால் அவை எல்லாவற்றையும் மறந்து நீங்கள் கர்த்தருடைய சமூகத்திலே ஒரு மனமகிழ்ச்சியாய் நீங்கள் இருந்து அவரை பாடி நீங்கள் துதிக்கிறதான ஒரு மாதம் இந்த 9வது மாதமாய் இருக்க வேண்டும். நீங்கள் அப்படி பாடி துதிக்கும் போது நீங்கள் கர்த்தருக்குள்ளாய் சந்தோஷமாய் இருக்கும் பொழுது அவர் பெரிய காரியங்களை அவர் செய்கிற ஒரு தேவனாய் இருக்கிறார். அவர் நமக்காக இந்த 9வது மாதத்திலே ஒரு 3 விதமான காரியங்களை கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே செய்வார். முதலாவது காரியம் என்னென்று சொல்லி பார்க்கும் பொழுது, பட்சித்த வருஷங்களின் ஒரு விளைவை ஆண்டவர் உங்களுக்கு திரும்ப அளிக்கிற ஒரு தேவனாய் இருக்கிறார். இந்த நாட்களிலே நாம் நம்முடைய வாழ்க்கையில எத்தனையோ காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில பட்சித்து போன ஒரு சில காரியங்களாய் இருக்கலாம். சில நேரம் சில செழிப்பாக வந்து அதனுடைய வாழ்க்கையில ஒன்றும் இல்லாம பட்டு போய் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், அதை நான் உங்களுக்கு திரும்ப தருவேன் என்று சொல்லி ஆண்டவர் முதலாவது நம்மளுடைய வாழ்க்கையில செய்கிற ஒரு காரியமா இருக்கிறது. இது மனிதனால் கூடாதது, ஆனால் என் தேவனால் எல்லாம் கூடும். முதலாவது கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில செய்ய போகிற பெரிய காரியம் பட்சித்த வருஷங்களின் விளைவை தருகிற ஒரு தேவனாய் இருக்கிறார். 2வது காரியம் என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது, நீங்கள் இழந்து போனதை ஆண்டவர் உங்களுக்கு இரட்டத்தனையாய் அவர் திரும்ப தருகிற ஒரு நல்ல தெய்வமாய் இந்த 9வது மாதத்திலே ஒரு சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில வெளிப்பட போகிறார். யோபனுடைய வாழ்க்கையில பார்க்கிறோம், அவன் தன்னுடைய பிள்ளைகளை இழந்து தன்னுடைய சொத்துகள் எல்லாவற்றையும் இழந்த பொழுதிலும் கூட அவன் கர்த்தரிடத்திலே ஒரு மகிழ்ச்சியா கர்த்தருக்காக நிற்கிற ஒரு மனிதனாய் இருந்தான். கர்த்தரிடத்தில் மேல் நம்பிக்கை வைக்கிற ஒரு மனிதனாய் இருந்தான். ஆனால் அதை அவன் இரட்டத்தனையாய் பெற்றுக்கொண்டான். நீங்கள் இதையெல்லாம் இழந்திருந்தாலும் சரி, பணமாய் இருந்தாலும் சரி, பொருளாய் இருந்தாலும் சரி, சமாதானத்தை இழந்திருந்தாலும் சரி, என்ன காரியங்களை நீங்கள் இழந்திருந்தாலும் சரி, கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில இழந்ததை ஆண்டவர் இரட்டத்தனையாக அவர் திரும்ப தருவார். அதுதான் இந்த 9வது மாதத்திலே கர்த்தர் உங்களுக்கு 2வதாய் செய்ய போகிற பெரிய காரியம். சிலருடைய வாழ்க்கையில ஆண்டவர் ஹalleluya சொல்லுகிறதான ஒரு வார்த்தை, இழந்து போய் ஹalleluya சோர்ந்து போய் இருக்கிற அநேகருடைய இருதயங்களை ஆண்டவர் இப்பொழுது பார்க்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில இழந்து போனதை குறித்து நீங்கள் சோர்ந்து போய் கொண்டே இருக்கிறீங்க. ஆண்டவர் சொல்றாரு, மகளே மகனே ஹalleluya, உனக்காக நான் இழந்து போன உன்னுடைய வாழ்க்கை குறித்து நீ கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாயா? நான் அதை உனக்கு இரட்டத்தனையா நான் திரும்ப தருவேன் என்று சொல்லி கர்த்தர் உன்னோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். 3வது காரியம் என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது, அவர் உங்களுக்கான சில வாசல்களை ஆண்டவர் திறக்க போகிறார். 3வது காரியம், அவர் உங்களுக்காக அடைக்கப்பட்ட வாசல்களை திறக்கிற ஒரு பெரிய காரியமாய் இருக்கிறது. இதுவரைக்கும் கண்டிராத சில வாசல்கள், சில திறந்த வாசலுடைய நன்மைகளை கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில செய்ய போகிறார். பிரியமான பிள்ளைகளே, இந்த 3 காரியம் நீங்கள் பெற வேண்டுமானால் ஒரே ஒரு காரியத்தை நாம் செய்ய வேண்டும். கர்த்தருடைய சமூகத்தில்
சமூகத்திலே நீங்கள் மகிழ்ச்சியாக இருங்கள். ஆண்டவர் சொன்னபடியாக முதலாவது பட்சித்த வருஷங்களை ஆண்டவர் திரும்ப அழுவார். இரண்டாவது எழுந்து போனதை ஆண்டவர் இரட்டத்தனையாய் தருவார். மூன்றாவது ஒரு திறந்த வாசலை உங்களுக்காக தருவார். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். பரிசுத்தமுள்ள தெய்வமே, உம்மை நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இந்த 9வது மாதத்துல அடியெடுத்து வைத்திருக்கிற ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த நாட்களில் ஆண்டவரே, இந்த 9வது மாதத்தில் ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே உம்முடைய கிருபையினாலும் பிள்ளைகளை நீர் தாங்குவீராக. ஒவ்வொரு குடும்பத்தை ஆண்டவரே என் தேவன் ஆண்டவரே நீர் நடத்துவீராக. ஆண்டவரே, ஒவ்வொரு ஊழியங்களையும் ஆண்டவரே உம்முடைய கிருபையினால் நீர் நடத்துவீராக. ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் இவர்கள் கலிகூர்ந்து ஆண்டவரை உம்மை துதிக்கும் போது ஆண்டவரே அப்பா, இவருடைய வாழ்க்கையில் நீர் பெரிய காரியங்களை செய்வீராக. ஆண்டவர் இந்த 3 காரியத்தினுடைய நன்மைகள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஆண்டவரை கடந்து வரட்டும். ஆண்டவருடைய குடும்பங்கள்ல கடந்து வரட்டும். ஆண்டவரை ஊழியத்தின் பாதையில் ஆண்டவரை கடந்து வரட்டும் என்று சொல்லி ஆண்டவரை நான் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. ஆண்டவரே, இந்த மாதத்தில் ஆண்டவரே இவர்கள் ஆண்டவரை போக்கையும் வரத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. ஆண்டவரை நன்மையும் கிருபையும் ஆண்டவரை தொடரட்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். என் தேவனீர் அப்படியாய் நீ செய்வதற்காய் ஆண்டவரே உமக்கு நன்றி. உம்முடைய கிருபையுள்ள உம்முடைய நல்ல கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். இன்ப இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். இந்த நாளிலும் பிரியமானவர்களே, தொடர்ந்து உங்களுடைய ஜெப குறிப்புகளை இந்த நாளிலே இந்த நம்பருக்கு நீங்க தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஊழியத்திற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ. மே காட் பிளஸ் யூ.